வணக்கம் அண்ணா. ஹாப்பி வெட்டிங் டே. உங்களுக்காக வெட்டிங் கிஃப்ட் வந்திருக்கு. அது யார் அனுப்பியிருப்பாங்க? வீட்டை சைடாக தான் வந்துருக்கு. என்ன பேர்? இல்லை. வேறு இல்லை. அப்புறம் சைடா சுவிஸில் இருந்து வந்தது. கொஞ்சம் சத்தம் வந்தது. சுவிஸில் இருந்தால் நான் அவருக்கு உங்களை நல்லா தெரியும், உங்களுக்கு வேறு பெருசாக தெரியாது. அப்படி சுவிஸில் இருந்து தெரிஞ்சால் வைக்கிறப்பா இல்லை, அவருக்கு உங்களை நல்லா தெரியும். அப்பாவு நல்லா தெரியும். இல்லை இல்லை, வேறு யாராக இருக்கு? நான் ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட்டை தரேன், பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அவங்க என்ன இருக்கு உள்ள கெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு? ஓகே, ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படி வெளியில் எடுங்க, பிரச்சனை ஓகே. யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியல. அப்பாவுக்கு நல்லா தெரியும். இல்லை, உங்கள் பாப்பான நேம்லேயும் இல்லை, பிறஞ்சோ இந்த நேம்லேயும் இல்லை. வேறு யார் இருக்காங்க? இல்லை, அந்த நேம்லேயும் இல்லை. தெரியல. நல்ல யோசிச்சு பாருங்க. நீங்கள் வெட்டிங்கு கூட வந்திருக்கலாம், வந்தாருமா கூட இருக்கலாம். வெட்டிங்கு கூட வந்திருக்கலாம். சுவிஸா கனடாவா? கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு எனக்கு. யார் செய்யக்கூடிய ஆகும்? யாராச்சும் உங்களுக்கு சொல்லியிருப்பீங்க, யாராச்சும் குழு தந்துருப்பீங்க, ஒருத்தரோட தெரியல. ஓகே, இதை ஓப்பன் பண்ணுங்க. யாருன்னு தெரியும்? ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. வினோதன் அவங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது, சொல்லித்தான் அந்த தெரியாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி வேறு பண்ணு? யாரெண்டு தெரியல. அனுப்பிடுங்க. அந்த அவர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அவர் விரத்தான் அந்த ரம்பரே நான் போயிட்டான். அதுக்காக உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை உங்கள் மாமன் கொடுத்துருக்கேன். சரி, அடிச்சவர் கிஃப்ட் வந்து 2 கேட்க தான் அடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பியா? ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க யாருண்டு தெரியாது. இனிமேல் கால் பண்ணி கதைங்க அவரோட. ஓகே, தேங்க்யூ.